ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது அப்பப்போ ஒரு தடைகள் மாரி நமக்கான ஒரு தடுப்புகள் ஏற்படும். அது உங்களுடைய உறவுகள் மூலியமாக ஏற்படலாம், அல்லது உங்களுடைய சமூகம் மூலியமாகவும் ஏற்படலாம். இதில் நம்ம எப்படி மீள்றதுங்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான். அண்ட் அந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் லைட் போட்டு கொஞ்சம் கிளியர் வரல. அண்ட் இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது என்னென்னா, எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு, குறிப்பாக நம்ம சரும பாதிப்பாளர்களுக்கு உறவுகள் மற்றும் சமூக ரீதியான மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. நானே கூட இத்தனை ஆண்டு காலம் பல விழிப்புணர்வுகள் கொடுத்துருந்தாலும் நான் உங்களை போல் பழைய நிலைமைக்கு என்னை பின்னோக்கி தள்ளிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நானா நீயாங்கிற மாரி போட்டி ஆயிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு புரிதல் இல்லாமல் உண்மையிலே கோபத்தில் குணம் இழந்து முட்டாள்தனமான ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகேங்களா? அதாவது ஒரு பைத்தியம் அப்படிங்கும்போது அந்த பைத்தியத்தை போய் நம்ம என்னென்னு போய் சண்டை போட முடியும்? ஓகேங்களா? இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நானே அரை மெண்டலாக இருக்கிறேன். அந்தளவுக்கு அந்த வெண்புலி தாக்கத்தை வச்சு பேசி பேசி நமக்கு என்னுடைய குணத்தை இழக்க வச்சுருக்கிறாங்க. என்னுடைய லட்சியத்தை மிஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே மைண்டை என்ன டைவெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் நம்ம சொல்கிறாங்க, ஒரு ஒரு லட்சியம், ஒரு நோக்கம், அதில் நீங்கள் வெற்றி காணணுன்னா நிச்சயம் இதுபோல் பல இடையூறுகள் ஏற்படலாம். ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நீ சாதனை பண்ணிடக்கூடாது, நீ ஒரு நல்ல இடத்துக்கு போய் செட்டில் ஆகிடக்கூடாது, அப்போ நீ போயிட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி இடையூறு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நாம் வெற்றி அடைய வைக்கிறோங்க. ஓகேங்களா? இங்கே சின்ன ஒரு தடைகள் தான் ஏற்படுத்துவாங்க. அதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவோங்க. நம்ம அதை புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, எங்களை சும்மா விடக்கூடாது, எவ்வளோ கெட்டன இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய மைண்ட் ஆட் நம்ம அது பெருசாக ஊத ஆரம்பிப்பாங்க. அதுமாரி உங்கள் துன்பத்தை பக்கத்தால் இருக்கும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய பயத்தை தான் உருவாக்கும். ஓகேங்களா? பாதிப்பும் தரும். அதை நீங்கள் கடந்து தூரமாக போயிட்டீங்கன்னா, நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு முன்னோக்கி அருகாமையில் இருக்கும். அப்போ வெற்றியை அடைய பார்ப்பீங்களா, இல்லை அந்த பிரச்சனையை நோக்கி பின்னோக்கி போய் மறுபடியும் அந்த வெற்றியை இழக்க பார்ப்பீங்களா? நீங்கள் எல்லாருமே முன்னோக்கி தானே போவீங்க. அதே தான் நானும் செய்யறது மிஸ் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்தில் என்னோடய ஃபேமிலி கரெக்டாக புரிய வச்சுட்டாங்க. சரின்னுட்டு அவங்களுடைய பொறுப்பில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்னுடைய லட்சியத்தை நோக்கி, அதாவது என்னுடைய லட்சியம், என்னுடைய பிறப்பு, என்னுடைய சந்தோஷம், இதெல்லாமே எதை நோக்கி இருக்குதுன்னா, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல, விவி வெண்புலிக்கான ஒரு விழிப்புணர்வு, வெண்புலிக்கான ஒரு விடியல், இதுதான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்துலேருந்து என்னுடைய கவனம் சிதறி இருக்குது. அதுக்கு காரணம் சின்ன ஒரு தடைகள். இந்த தடைகளை நான் தகர்த்து அதன் பிறகு தாண்டி போகலான்னு நினச்சேன். இதில் நான் புரிஞ்சு கொண்டது, தகர்க்கணும் அப்படின்னா அதை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தகர்க்கிறதுக்கு நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்னென்னா இதெல்லாம் வேஸ்ட் டைம். அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே நகர்ந்து போகிறோங்க, தாண்டி போகிறோங்க அப்படின்னா நமக்கு அது சிரமமாக கிடையாது. தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டாவே அது நம்மளை மறந்த மாரி கணக்கு. கோபத்தில் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. எனக்கும் அப்படியே தான். நான் கோபப்பட்டேன் அப்படின்னா நிச்சயம் குணம் இழந்துருவேன். அரை மெண்டலுன்னு வச்சுக்கங்களேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். எங்கள் வீட்டார் எத்தனை பேர் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்னவோ படுதோ அதை தான் பண்ணுவேன். ஆனால் எப்படின்னா நல்ல புத்தியில் இருக்கும்போது, அதாவது கோபம் இல்லாமல் நான் சாதுவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய சிந்தனை கரெக்டாக இருக்கும். அவன் தான் அப்படி, நாமளும் அப்படியா அப்படிங்கிற மாரி. இல்லைனா ஃபேமிலி பார்க்கலாம், இந்த பிரச்சனைக்கு இப்போ இது நம்ம ஃபைட் பண்ணாலும் இதில் தீர்வு வர போகிறது கிடையாது. எதுக்கு வேஸ்ட் டைம் பண்ணணும், எதுக்கு நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய மைண்டை ஏன் டிப்ரெஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஈஸியாக கடந்து போயிடுவேன். இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப், நான் இது வரைக்கும் மன அழுத்தத்துக்கு பாதிப்பானதை எப்படி நான் மைண்டை ரிஃப்ரெஷ் ஆக்கணும். ஏன்னா சொல்லிடலாம் டக்குன்னு நான் சேஞ்ச் ஆகிட்டேன்னு, அது வாய்ப்பே கிடையாது. ஒன் பை ஒன்னாக தான் நம்ம அதை கடைப்பிடிக்க தான் அதில் முழுமையாக மீள முடியும். இப்போ நம்ம இப்போ வீடியோவில் நான் சொன்னாலும் படித்தாலும் ஒரு வழி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பணம் சேமிப்பெல்லாம் லாஸ் ஆகிருக்குது. இந்த வெண்புலி பற்றி கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு என்ன டிப்ரெஷனுக்கு தள்ளி இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு வில்லேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒருத்த ஆரம்பித்தானா அப்படியே ஊரே பேச ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டராக இருக்கும்போது அது இன்னும் என்னை கோபத்தை ஏற்றிருச்சு. நாமளே ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, நம்மளையே இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்களா, இப்போ மற்றவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்காக போராடுறானா, ஃபேமிலிக்காக போராடுறானா, என்னுடைய கோபத்துக்காக போராடுறானா, என்னன்னு தெரியாமல் ஒரு ஒரு மனநிலை, அதாவது பைத்தியம் பிடிக்காத ஒரு கொடுமைக்கு போயிட்டேன். இதில் உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஃபைட் பண்ணும்போது அழுகுவேன். ஓகேங்களா? இது எதுக்குன்னா, நான் அழுகாமல் ஃபைட் பண்ணுறேன்னா ரொம்ப வெறி பிடிச்சிடும். உண்மையை சொல்ல போனால் போட்டு தள்ளிடுவேன். ஆனால் அழுதுட்டேன் அப்படின்னா
கம்பல்சரி எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் குறையிற மாரி தான். எனக்கு வந்து இயல்பா அதுதான் எங்க வீட்லயுமே அதான் சொல்லுவாங்க. "என்னடா சும்மா பார்த்தா ஒரு பெண் பிள்ளையாட்டம் அழுதுகிட்டே இருக்கிற" அப்படிம்பாங்க. ஆனா, எனக்கு அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? நான் அழுகல அப்படின்னா நிச்சயம் குணம் இழந்துருவேன். அதனால நான் அழுகுறதுங்கிறது எனக்கு வந்து அது ஒரு பெரும் பிரச்சனையாவே தெரியல. அழுதா தான் பாரம் குறையும்பாங்க. எனக்கு கோபத்தில அழுகும்போது, நான் வந்து என்னுடைய கோபத்த அழுகாட்சியில காமிச்ச மாரி ஆயிரும். இல்ல அப்டின்னா, நான் அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, நானே ஒரு சில பொருட்கள வந்து உடைக்க ஆரம்பிச்சுருவேன். நான் அந்த அளவுக்கு ஏன்னா, எதிரிய வந்து நம்ம டக்குன்னு கை வச்சு தாக்கிறக்கூடாது. அதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படலாங்கிறது எனக்கு சின்னதா வந்து ஒரு பொறி தட்டும். அதனால என்ன பண்ணுவேன்னா, ஒரு கோபத்த வந்து அழுகாட்சியிலயோ அல்லது அடுத்த ஒரு பொருட்கள் மேலயோ நான் காமிக்கிறதுங்கிறது என்னோட இயல்பு. அந்த இயல்பு இனி வந்துறக்கூடாது. அது வந்து ஆரோக்கியமான ஒன்று கிடையாதுங்கிறதுனால, நான் முழுக்க முழுக்க நான் இதுலருந்து எப்படி மீளணுங்கிறது மட்டுமே தான் என்னுடைய சிந்தனை. அதனால நான் அதிகப்படியா ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது என்னுடைய மனநிலைக்கு தான். ஓகேங்களா? நல்லா ஹேப்பியா இருக்கணும். ஹேப்பியா இருக்கிறதுக்கான மூமெண்ட் என்னவோ, அது எல்லாத்தையும் முயற்சி பண்ண போறேன். சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. அதிகப்படியா என்ஜாய்மெண்ட். இனி இருக்கக்கூடிய லைஃப்ல நான் அத வந்து என்னுடைய டார்கெட்ட அடையணும் அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு மைண்ட் ரீதியா நல்லா ஹெல்தியா இருக்கணும். அப்ப அதுக்கான ஃபோக்கஸ் பண்ண போறேன். அது இல்லாம அடுத்ததா என்னுடைய உடல்நிலைய பார்க்கணும். ஓகேங்களா? மனசும் உடலும் ஆரோக்கியமா இருந்தா தான் உண்ணும் உணவோ, மருந்தோ வேலை செய்யும்னு ஒவ்வொரு டைம் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப அடுத்தது நான் உடல் ரீதியான ஒரு விட்டமின்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும். காரணம் என்னன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹைட்டுக்கு, வெயிட்டுக்கு 75 கேஜி வெயிட் இருக்கணும். 75 கிலோ இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 60 கிலோ தான் இருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 15 கிலோ கூட விட்டுருங்க. 10 கிலோனாச்சும் நான் வந்து இன்கிரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் எனக்கு ஒயிட் பேட்சஸ் பரவுது. எனக்கு கை கால்ல ஃபுல்லா வீக் ஆகுறதுனால எனக்கு வந்து பரவுது. ஓகேங்களா? பரவிட்டு தான் இருக்குது. அப்ப காரணம் என்னன்னா, விட்டமின்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லா சண்டை சச்சரவுல தூக்கம் இல்லாம, ஒழுங்கா சாப்பாடு இறங்காம, சத்தானது சாப்பிட்றதுக்கு காசும் இல்லாம, ஃபுல்லா விட்டமின்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. இப்ப காச பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்பயும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. "நல்லா வாங்கி சாப்பிடுடா தங்கம். நல்லா சாப்பிட்டு நீ வந்து விட்டமின்ஸ் இன்கிரீஸ் பண்ணி நீ க்யூர் பண்ணணும். அப்பதான் வந்து பல பேத்துக்கு நம்பிக்கை வரும். உணவே மருந்துன்னு நீ சொல்றத விட, நீ வந்து இவ்வளோ அப்டேட் குடுத்துருக்கிற. உனக்கும் தெரியுது, மத்தவங்களுக்கும் தெரியுது. ஆனா அத குணப்படுத்தணும். அதுக்கான வந்து உன்னுடைய மனநிலையாகட்டும், உடல்நிலையாகட்டும் ஹெல்தியா இருக்கணும்." அப்படின்னு சொல்லி பண உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால எனக்கு பணம் பத்தி இனி பிரச்சனை கிடையாது. இருந்த பணத்த சேவிங் போச்சு. எதுவும் நடக்கல. நம்ம விட்டுக் குடுக்கக்கூடிய சூழ்நிலையா இத நம்ம இவ்வளோ பட்டு சின்னப்பட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் இல்லையேன்னு சொல்லி இறைவன் மேலேயே கூட கோபம் வந்துச்சு. ஆனா, அது எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. மெருகேத்துது. என்னுடைய மூளையை, என்னுடைய குணத்த மெருகேத்துது. இதுதான் உண்மை. ஏன்னா, இதுக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய போகக்கூடிய ஒரு டார்கெட் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்குது. அதேமாரி ஓவரா பயம் 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 நெகட்டிவ் தாட் இதையே திங்க் பண்ணாம பாசிட்டிவ் எனர்ஜி. அது நடக்குதோ நடக்கலையோ, நம்மளுடைய நம்பிக்கை நம்மள காக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு டைமும், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அவசியம். அப்பதான் வெற்றி காண முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அதுமாரி உங்களுடைய நம்பிக்கை வந்து ப்ளஸ்ஸாவே இருக்கட்டும். மைனஸா முதல்ல திங்க் பண்ண வேண்டாம். இதுக்கு மருந்து இல்லன்னு சொன்னாலும் சரி, இத குணமே படுத்த முடியாதுன்னு சொன்னாலும் சரி, ஆனா நம்ம மனசுல என்ன நம்பணும்? 100% நம்ம குணப்படுத்த முடியும். இன்னொன்னு, இத நாம தான் உருவாக்குறோங்கங்கிறத நீங்க மனசுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாம தான் உருவாக்குறாங்க, நாம தான் அழிக்கணும். ஓகேங்களா? தப்ப நீங்க செஞ்சுப்புட்டு அடுத்தவங்ககிட்ட போய் கெஞ்சறது, அவைங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். நாம தப்பு செஞ்சா, நாம தான் அத திருத்தணும். உங்கள அதனால என்னன்னா, இன்பம் வரும்போது அத வந்து கண்டு பயப்படாம சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா, இன்பம் அதிகம், துன்பம் குறைவு. ஓகேங்களா? அதுமாரி தான். இப்ப நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறேன்னா, என்னுடைய ஒரு மனநிலைய நானே முடிஞ்ச அளவுக்கு மாத்திருக்கிறேன். ஒரு சிலர் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும், உங்கள நீங்க தான் குணப்படுத்த போறீங்க. உங்கள நீங்க தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதுக்கு உங்களுடைய முயற்சி இருக்கணும். அதேமாரி கேவலம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எப்படி சொல்லணும்னா, சூடு, சொரணை, வெட்கம், மானம் இதெல்லாமே வந்து கடந்து போனவைங்க. அத பெருசா எடுத்துக்காதவைங்க என்னன்னா, ஹேப்பியா இருக்கிறாங்க. இன்னைக்கு பல விவசாயிகள் கடன் வாங்கிட்டு, இந்த லோன்காரங்க வந்து நறுக்குன்னு ஒரு 4 வார்த்தை கேட்டாவே, அப்படியே வந்து மனம் உடைஞ்சிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. சந்தியா சேனலுக்கு வேற வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் கேட்டுட்டு இருக்கிறா. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சொல்ல வந்தது மறுபடியும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் நல்ல தகவல்ல ஷார்ட்டா நான் சொல்ல பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.